Hello guys, this is Akash. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கி எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த Insta360யோட லென்ஸ் ஸ்க்ராச்சஸ் இல்லைனா உடஞ்சி அதுவும் இல்லாமல் டிஸ்பிளே கண்டிப்பாக டேமேஜ் ஆகுது நிறைய பேர் யூஸ் பண்ணுறப்போ. ஏன்னா ரியல் டைமில் வந்து நான் இதை வந்து இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமேட்டு நான் ஃபேஸ் பண்ணது இது எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. பிகாஸ் ஆஃப் நிறைய இடத்துல கேட்டு பார்த்த வரைக்கும் நீங்கள் வந்து பாம்பேயில் கொரியர் அனுப்புங்க, இல்லைனா வந்து இது சைனாக்கு அனுப்பிச்சு தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் நிறைய இடத்துல ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி இது தான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. ஆக்சுவலாக ஒரு ஷூட்காக போயிருந்தப்போ வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கப்போ டப்புன்னு கீழே விழுந்து இந்த இடம் உடஞ்சிருச்சு. எனக்கும் செம்ம அடி. ஸோ பட் டியூரபிள், செம்ம டியூரபிள், சீரியஸ்லி நல்ல ஒரு இதுங்க ஒரு 30-35 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் விழுந்தேன். பட் கிரேட்ஃபுல்லி என்னென்னா ஹெல்மெட் போட்டிருந்தேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்தளவுக்கு அடியில் கையில் மட்டும்தான் இப்போதைக்கு அடி இருந்தது. ஸோ நான் வந்து அப்போது ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதை வச்சுருந்தேன். பட் ஓகே இப்போ என்னாச்சுன்னா நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப நாள் நிறைய இடத்துல தேடி பார்த்துருந்தேன், எல்லாம் அவுட் ஆஃப் தான். ஸோ சென்னையில் எங்கேயுமே சர்வீஸ் இல்லைன்ற மாதிரி தான் நான் தேடின வரைக்கும் கிடச்சிது. நிறைய பேர் விசாரிச்சுட்டு உனக்கு கோயம்புத்தூர் அனுப்பணும் இல்லைனா பாம்பே அனுப்பணும் அப்படின்ட்டாங்க. அங்கே தான் சர்வீஸிங்லாம் இருக்குது இதுக்கு அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறமேட்டு ஓகே இங்கே எங்கேயா லோக்கலில் தேடினப்போ தான் இன்ஸ்டாகிராமில் வந்து தேவா சிஸ்டம் சொல்யூஷன் சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்தது. பட் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் அண்ட் சைனாலேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஈவன் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கேஜெட் ஓரியன்டான ஒரு ஷாப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரோன் இருக்குது, ட்ரோனில் அப்டேட்டட் ட்ரோன்ஸ்லாம் நிறைய இருக்குது, லேட்டஸ்டான மாடல்ஸு. அப்புறம் இந்த மாதிரி கேமராஸ், ஆக்ஷன் கேமராஸு 360, அதுக்காக ப்ரொடெக்ஷன் கவர்ஸ் இது நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இது லென்ஸ் எப்படி டேமேஜ் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க கேமரா ஸ்விட்ச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பட் யூ கெட் கைஸ் பெட்டர் கிளியர் விஷன். ஐ திங்க் பின்னாடி திருப்பி காட்டுறேன். இந்த தெரியுதுங்களா, இங்கே தான் வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிருந்தது. ஸோ ஓகே இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ இதுதான் வந்து உடஞ்ச லென்ஸ். ஸோ லைக் இது கிடையாது, இந்த இடம் ஸ்க்ராட்ச் ஆனது. ஸோ சென்டராக வந்து மட்டும் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. இது எடுக்கிறப்போ ரிமூவ் பண்ணுறப்போ உடஞ்சிருச்சு. ஸோ இதை பற்றி ஒரி பண்ணாதீங்க, இது மாதிரி ஆகிடுச்சு. இது வந்து புதுசு. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். யா இதுதான். ஸோ குவாலிட்டி வைஸ் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ கேஸ் தெரியுதா பாருங்க, குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. பாருங்க சுவிட்ச் கூட பண்ணி காட்டுறேன். ஓகே 360 டிகிரி வியூ பார்த்தா தெரியும். பாருங்க ஃப்ரண்ட் ஆஃப் வியூ, சாரி லைக் ஸோ இந்த லென்ஸு தான் ஆக்சுவலாக, இந்த லென்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த லென்ஸு தான் வந்து போயிடுச்சு. இதை ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க, செம்ம சூப்பராக இருந்தது. பட் இங்கே எதுவும் டேமேஜ் இல்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பாடியை வந்து அப்படியே லைக் இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து பேக்கில் வந்து இதை வந்து பிரிக்கலை. ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்டப்போ இவர் இது பேக் பண்ணி பிரித்து எடுக்கும். பட் இதுக்கான நீட் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. பட் இவர் இதிலே வந்து எடுத்து லென்ஸ் ரிமூவ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் அந்த ரிமூவ் பண்ண டேமேஜ் இருந்து. பட் ஓகே எனக்கு அது வந்து பெரிய ப்ராப்ளமாக தெரியல. ஏன்னா ஒர்க் ஆகுது. அவர் அது என்ன சொன்னிருந்தாங்கன்னா தண்ணியில் இன்னொரு வாட்டி போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. லைக் ஹெவியான வாட்டர்ஸில் டிப் பண்ணி எடுக்கிறது, அண்டர் வாட்டர் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டு வந்து ஹெவி ரெயினில் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேண்டாம். ஜென்ரலாக வாட்டர் ரெஃப்லண்ட் லைக் லைட்டாக ஸ்ப்ரே ஆனால் மழை பெஞ்சுது ஸ்ப்ரிங் ஆகுது அப்படின்னா பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணலாம் அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது டிவைஸில் லைக் எஸ்பெஷலி இன்ஸ்டாவோடது அவங்க ஸ்பெஷலைஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்டையர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், ஷாப்போட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருந்ததுன்னா அவரை ரீச் அவுட் பண்ணுங்கள். ஓகே, ஷாப் டைமிங் வந்து மார்னிங் ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9 o'clock ஐ திங்க் 9 to 9 வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்கும் நீங்கள் கேட்டுட்டு போங்க. ஏன்னா நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க கைஸ், ரொம்ப தூரத்துலலாம் கூட வந்திருக்கு. ஐ திங்க் அரக்கோணம் சைடில் இருந்தால் சொல்லியிருந்தார், திருவள்ளூர்லேருந்து கூட நிறைய கஸ்டமர்ஸ் கொண்டு வந்தாங்க. ஈவன் அவங்க வந்து
ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, ட்ரோன் வந்து என்டையராகவே லைக் ப்ரொப்பலர்ஸாக இருக்கட்டும், கேமராஸாக இருக்கட்டும், டேமேஜ் ஆகுது பேட்ரிஸு, ஸோ இதெல்லாமே வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணி தராங்க, அதுலேயும் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாவோட 360 லென்ஸ் டேமேஜஸ் இல்லைனா டிஸ்பிளே டேமேஜஸ் எதாவது வேறு ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்ஸ் டேமேஜ் இருந்தால் ப்ளீஸ் ரீச் அவுட் டு தெம். டெஃபினெட்லி ஹீ வில் ஹெல்ப் டு யூ. ஓகே கைஸ், அந்த இதோட வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் அவங்களோட பேஜ் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஈவன் நிறைய ப்ராடக்ட்ஸும் சேல் பண்ணிகிட்ருக்காரு, இம்போர்ட் ப்ராடக்ட்ஸும் நிறையவும் இருக்குது அவங்கள்ட்ட. ஸோ யூ guys get a better idea to visit the store. ஓகே, எனக்கு வந்து இது வந்து 6000 ஆச்சுங்க. X2 மாடலு 6000. இது மாடல் வேரியேட் ஆகுதுன்னு தெரியல, மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ஆகுதான்ட்டு. பட் எனக்கு வந்து இது ஆகுது. ஈவன் இந்த X3 மாடல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் இந்த டிஸ்பிளே வரும் பார்த்தீங்களா பெருசாக ஃப்ரண்ட்டில், அது கூட ஈவன் அது கூட ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க. ஏதாவது ப்ராப்ளம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுவுமே ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இதோட காஸ்ட் வந்து 6000 ஆச்சு ஒரு லென்ஸ்க்கு வந்து. பட் 2 லென்ஸ் எப்படின்னு அதோட ப்ரைஸிங் தெரியல. பட் எனக்கு இது மட்டும் ஆனதுனால நான் இதை கேட்டுவிட்டேன். நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க. ஓகே, என்கிட்ட டீல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.